ஒன்றிய பாஜக அரசு அறிமுகப்படுத்தியுள்ள விபிஜி ராம்ஜி திட்டம் நாளை முதல் அமல்படுத்தப்படும் நிலையில் இது ஏற்கனவே பலவீனமான கூட்டாட்சி மீதான நேரடி தாக்குதல் என்று காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு 100 நாள் வேலைக்கான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 2005ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. நாடு முழுவதும் இந்த திட்டத்தின் கீழ் 12 கோடிக்கும் மேற்பட்ட கிராமப்புற மக்கள் பயனடைந்து வருகின்றனர். இந்நிலையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை கைவிடுவதாக அறிவித்த மத்திய அரசு அதற்கு மாற்றாக 125 நாட்கள் வேலை வழங்கும் வகையில் விபிஜி ராம்ஜி என்ற பெயரில் விக்சித் பாரத் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. இதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் சட்டமாகியுள்ளது. இத்திட்டம் நாடு முழுவதும் நாளை முதல் அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வர உள்ளது. இந்நிலையில் விபிஜி ராம்ஜி திட்டம் என்பது ஏற்கனவே பலவீனமான கூட்டாட்சி மீதான நேரடி தாக்குதல் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெய்ராம் ரமேஷ் தமது எக்ஸ் வலைதள பதிவில் விமர்சித்துள்ளார். இந்த புதிய திட்டத்தில் மத்திய அரசின் நிதி பங்களிப்பு 60% என்றும் மாநில அரசின் செலவீனம் 40% இருக்கும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ள அவர் மாநிலங்களுக்கான நிதி பகிர்வில் 16வது நிதி ஆணையம் பின்பற்றிய அதே முரண்பாடான நெறிமுறை தற்போதும் பின்பற்றப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதேபோல் விபிஜி ராம்ஜி திட்டத்தின் வரைவு விதிகளை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரான திருமதி பிருந்தா காரத் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் புதிய விதிமுறைகளை தொழிலாளர்களின் உரிமைகளை பறிப்பதாக உள்ளது என்றும் ஏற்கனவே இருந்த வேலைவாய்ப்பு உத்தரவாதத்திற்கு எதிராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையிலான தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் பணியாற்றி வரும் நிலையில் அதிக உற்பத்தியையும் குறைந்த மக்கள் தொகையையும் கொண்ட மாநிலங்களுக்கு குறைவான நிதியை கிடைக்கும் நிலை ஏற்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டமே தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்க வேண்டும் என்றும் திருமதி பிருந்தா காரத் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.